வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவு. அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிப்படத் தொடங்கியுள்ளது. நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை 100% சரியாக இடம்பெறவில்லை. நாடு முழுவதும் போலீஸ் அதிரடி வேட்டையில் பலர் கைது. காண்டி மாவட்டத்தில் மண் சரிவு அபாயம், 5 கிராமங்கள் ஆள் நடமாட்டமற்ற வலயங்களாக அறிவிப்பு. மஹிந்தவின் திடீர் மாற்றத்தின் பின்னணி குறித்து வெளியான தகவல். ரணில் மற்றும் சஜித்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து வெளியான தகவல். முல்லைத்தீவில் காணியற்றோருக்கு விரைவில் காணிகள் வழங்கப்பட வேண்டும், ரவிகரன் எம்பி கோரிக்கை. கொழும்பில் ஆசிரியர் ஒருவரின் கொடூர செயல், தூக்கி வீசப்பட்ட இளைஞன். காசாவில் போர் நிறுத்த மீறல்கள் தொடர்வதாக குற்றச்சாட்டு. துருக்கியில் IS அமைப்பைச் சேர்ந்த 115 சந்தேக நபர்கள் கைது. கிளிமாஞ்சரோ மலையில் ஹெலிகாப்டர் விபத்து, 5 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவு. சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. கடந்த 2004 டிசம்பர் 26ஆம் தேதியன்று இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா கடற்கரையில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது இலங்கை உட்பட பல நாடுகளை பேரழிவிற்குட்படுத்திய மோசமான சுனாமியை தூண்டியது. இதன்போது இலங்கையில் 35,000க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். மேலும் 5,000 பேர் காணாமல் போனார்கள். மேலும் ஏராளமான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. சுனாமி பேரழிவில் இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் 2005ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக நினைவு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு தின நினைவு பரளிய சுனாமி நினைவிடத்தில் இடம்பெற உள்ளது. இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு தினம் சுனாமி பேரழிவு மற்றும் பிற பேரிடர்களினால் இறந்தவர்களை நினைவு கூறும் என்றும் மாவட்ட மட்டத்தில் பல சர்வமத நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 9:25 முதல் 9:27 வரை 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிப்பட தொடங்கியுள்ளது. அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிப்படத் தொடங்கியுள்ளதாக இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடக நிறுவனங்களின் ஒலிபரப்பு அனுமதிகளை ரத்து செய்ய மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பேச்சு சுதந்திரத்தையும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தையும் மட்டுமல்லாது ஊடக சுதந்திரத்தையும் கடுமையாக ஒடுக்குகின்ற செயலாகும் என தெரிவித்துள்ளது. இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுடன் தொடர்புடைய தரப்பொன்றின் கஞ்சா செய்தியொன்று தொடர்பான செய்தியொன்றை அடிப்படையாக கொண்டு தனியார் ஊடக நிறுவனத்தின் ஒலிபரப்பு அனுமதியை ரத்து செய்யுமாறு போலீசார் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை சங்கத்தின் கடும் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் அம்புலாவ உயிரியல் பல்வகை தொகுதி தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி மற்றும் ஊழல் விவகாரங்களை வெளிச்சம் போட்டு காட்டியமைக்கு எதிராக பத்திரிகையாளர் தரிது ஜெயவர்த்தனவை இன்று கம்பளை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் வெறும் தகவல் சேகரிப்புக்கானவை அல்ல, அரசின் கட்டுப்பாட்டுக்கு அடங்காத பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத அடக்குமுறையாகும் என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தவறான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தால் அதற்காக செயல்பட ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டப்பூர்வ நடைமுறைகள் உள்ள நிலையில் போலீசார் இவ்வாறு நேரடியாக தலையிடுவது போலீஸ் ராஜ்ஜியத்தின் அறிகுறியாகும் எனவும் சங்கம் கூறியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசின் கடந்த 15 மாத காலப்பகுதியை மதிப்பாய்வு செய்துள்ள உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் ஊடக சுதந்திரத்தின் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு தற்போது தனது உண்மையான ஓநாய் முகத்தை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பேச்சு மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை சுருக்கும் இந்த வெட்கமற்ற முயற்சிகளை உடனடியாக நிறுத்துமாறு அரசை வலியுறுத்தும் அந்த சங்கம் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது. நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை 100% சரியாக இடம்பெறவில்லை.
இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கை 100% சரியாக இடம்பெறவில்லை என விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். நிவாரணம் வழங்கும் சில விடயங்களில் 100% முழுமையாகவே வேலை நடைபெறுகிறது என தம்மால் கூற முடியாது என தெரிவித்துள்ளார். எனினும் இயற்கை அனர்த்த நிலைமை காரணமாக நாட்டில் உணவு தட்டுப்பாடு உருவாகும் அளவிற்கு எந்த ஒரு கடுமையான பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்காலத்திலும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கும் பணிகள் தற்போது நிறைவடையும் கட்டத்தில் உள்ளதாகவும், ஆனால் 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கும் போது சில சிக்கல்கள் எழலாம், அது இயல்பான விடயமே எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொருட்கள் வாங்குவதற்கான 50,000 ரூபாய் நிவாரணத் தொகை தொடர்பில் பல்வேறு பிரச்சினைகள் எழுவதாகவும், சிலருக்கு அந்த தொகையை வழங்க வேண்டுமா என்ற கேள்வியும் உருவாகின்றதாகவும் அவர் கூறினார். சிலர் அரசு அதிகாரிகளுக்கு அனர்த்தம் ஏற்படவில்லை, தங்களுக்கு மட்டுமே அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது என்ற மனநிலையுடன் சிந்திப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த பாதிப்பு பொதுவாக அனைவரையும் பாதித்துள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் இந்த வேலை 100% முழுமையாகவும் பூரணமாகவும் நடைபெறுகிறது என்று கூற நான் தயாராக இல்லை என அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் போலீஸ் அதிரடி வேட்டையில் பலர் கைது. போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் புதன்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 29,727 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பெயரில் 597 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 25 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 218 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 136 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 136 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 36 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,795 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய 22 கிலோகிராம் 486 கிராம் ஹெரோயின், 172 கிலோகிராம் 572 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம் 616 கிராம் கஞ்சா, 12,734 கஞ்சா செடிகள், 1 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 8 கிராம் ஹஷிஷ் ரக போதைப் பொருள், 1039 போதை மாத்திரைகள், 11 கிராம் 200 மில்லிகிராம் மதன மோதகம் மற்றும் 1 கிலோகிராம் 301 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அதே நேரம் இந்த போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 649 சந்தேக நபர்கள் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 653 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 9 பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் மண் சரிவு அபாயம், 5 கிராமங்கள் ஆள் நடமாற்றமற்ற வலயங்களாக அறிவிப்பு. தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் மழையை தொடர்ந்து கண்டி மாவட்டத்தின் கசலக்க நகரை ஒட்டியுள்ள பமுனுபுர பிரதேசத்தின் 5 கிராமங்களை அரசு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஆள் நடமாற்றமற்ற வலயங்களாக அறிவித்துள்ளது. மண் சரிவு காரணமாக இந்த பகுதிகளில் நிலம் சுமார் 40 அடி ஆழம் வரை உள்வாங்கியுள்ளதால் மனித குடியேற்றங்களுக்கு இவை பாதுகாப்பு அற்றவை என கருதப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உதத்தாவ, நெலுமல, களநக, மெதகெலை மற்றும் உடகல், தெபக்காவ ஆகிய கிராமங்களே இவ்வாறு தடை செய்யப்பட்ட வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் உதத்தாவ கிராமத்தில் மாத்திரம் 12க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டுள்ளதுடன் இதுவரை 26 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. எனினும் பெருமளவான உடல்கள் 30 முதல் 40 அடி ஆழத்தில் சிக்கி இருக்கலாம் என நம்பப்படுவதால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மஹிந்தவின் திடீர் மாற்றத்தின் பின்னணி குறித்து வெளியான தகவல். அண்மை காலமாக அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தனது நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தங்காலையில் 3 மாதங்களுக்கு மேலாக வசித்து வந்த நிலையில் மீண்டும் கொழும்பில் குடியேறியுள்ளார்.
நுகேகொட பகுதியில் உள்ள ஒரு தனியார் இல்லத்தில் மஹிந்த ராஜபக்ச வசித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தினார். செப்டம்பர் 11ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்திலிருந்து தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார். இல்லத்தை விட்டு வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் 3 மாதங்களுக்கு மேலாக தங்கியிருந்தார். எனினும் அவர் ஒரு வாரத்திற்கு முன்பு நுகேகுட பகுதியில் உள்ள ஒரு இல்லத்திற்கு திரும்பியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச கொழும்பு இல்லத்திற்கு திரும்புவதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே கூறினார். கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கும் கொழும்பிற்கு அருகில் இருப்பது வசதி என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி தற்போது நுகேகுட இல்லத்தில் தனது அரசியல் சகாக்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவில் காணியற்றோருக்கு விரைவில் காணிகள் வழங்கப்பட வேண்டும். ரவிகரன் எம்பி கோரிக்கை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3389 பேருக்கு குடியிருப்பதற்கு காணிகள் இல்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு முன்னர் காணி கச்சேரிகளை நடத்தி காணியற்றோருக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போது குறித்த கூட்டத்திலேயே இவ்விடயம் பேசப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3389 பேருக்கு காணிகள் இல்லை. எனவே காணியற்றவர்களுக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக புதுக்குடியிருப்பில் 1500 குடும்பங்களுக்கு காணிகள் இல்லை. இந்நிலையில் கூடிய விரைவில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட காணியற்றோருக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலாளரால் தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை மாந்தை கிழக்கு, துணுக்காய், ஒட்டுச்சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் காணியற்றோருக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தேன். அதற்கமைய துணுக்காய், மாந்தை, ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள காணியற்ற குடும்பங்களுக்கு காணியை வழங்குவதற்கு விரைவில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். கொழும்பில் ஆசிரியர் ஒருவரின் கொடூர செயல். தூக்கி வீசப்பட்ட இளைஞன். கொழும்பின் புறநகர் பகுதியான பன்னிப்பிட்டிய கழல்கொட பகுதியில் ஒரு இளைஞனை தூக்கி தரையில் வீசிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட பொறியியலாளர் ஷெஹான் விதான பத்திரனை என்ற இயற்பியல் ஆசிரியர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட இளைஞனின் கடைக்கு முன்னால் மோட்டார் வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட சிறிய தகராறின் விளைவாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட இளைஞனின் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஷெஹானுக்கு சொந்தமான வெள்ளை நிற ஹோண்டா வெசல் கலட்கொட பன்னிப்பட்டி வீதியில் உள்ள ஒரு கடை ஒன்றில் முன்னிறுத்தப்பட்டிருந்தது. கடை உரிமையாளர் அதை அகற்றுமாறு கேட்டதில் கோபமடைந்த காரின் உரிமையாளரான ஆசிரியர் ஒரு இளைஞனை தூக்கி தரையில் வீசியதை சிசிடிவி காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. தாக்குதலுக்குள்ளானவர் பிரபல திருமண திட்டமிடுபவரான லசந்த என்ற இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது. ரணில் மற்றும் சஜித்தின் அடுத்த நகர்வு குறித்து வெளியான தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் விரைவில் நேரடி சந்திப்பு நடைபெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைந்து பயணிப்பது தொடர்பில் இறுதி முடிவை எடுக்கும் வகையிலேயே இதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரு கட்சிகளிலும் உள்ள மூத்த உறுப்பினர்களின் தலையீட்டை அடுத்தே நேரடி சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இணைந்து பயணிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இரு கட்சிகளில் இருந்தும் பேச்சுக் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த குழுக்கள் சந்தித்து பல தடவைகள் பேச்சு நடத்தின. இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டாலும் தனி கட்சியாக இணைவதா அல்லது கூட்டாக செல்வதா என்பது பற்றி இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அக்கட்சியின் தலைமை பதவியை சஜித் பிரேமதாச பெற வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. பொது கூட்டணியாக ரணிலும் சஜித்தும் இணை தலைமை வகிக்க வேண்டும் என்ற மற்றொரு யோசனையும் உள்ளது. சஜித் தலைவர், ரணில் உயர்மட்ட ஆலோசனை தலைவர் என்ற பரிந்துரையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே இந்த விவகாரம் தொடர்பில் உறுதியான முடிவை எடுப்பதற்காக இரு கட்சிகளினதும் தலைவர்களை மிக விரைவில் நேரடியாக சந்திக்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
துருக்கியில் IS அமைப்பைச் சேர்ந்த 115 சந்தேக நபர்கள் கைது. துருக்கியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்ததாக கருதப்படும் IS அமைப்பைச் சேர்ந்த 115 சந்தேக நபர்களை துருக்கிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இஸ்தான்புல் முழுவதும் 124 இடங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் ஏராளமான துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வாரம் துருக்கி முழுவதும் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினரை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்த இந்த அமைப்பினர் திட்டமிட்டிருந்ததாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் துருக்கிக்கு வெளியே உள்ள IS அமைப்பின் செயற்பாட்டாளர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 22 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் துருக்கிய உளவுத்துறை நடத்திய சோதனையில் உயர்மட்ட IS தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிரியா மற்றும் ஈராக் எல்லைகளை ஒட்டிய பகுதிகளில் IS அமைப்பின் நடமாட்டம் இன்னும் நீடிப்பதால் துருக்கி தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. காசாவில் போர் நிறுத்த மீறல்கள் தொடர்வதாக குற்றச்சாட்டு. காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மீறி வருவதாகவும், முற்றுகையிடப்பட்ட அந்த பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாலஸ்தீன அரசியல் கைதிகள் தொடர்பாக கண்காணிக்கும் மனித உரிமை அமைப்பான அடாமிர் அமைப்பின் பணிப்பாளர் அலாஸ் காஃபி இதனை தெரிவித்துள்ளார். காசாவிற்குள் நுழையும் சரக்கு வாகனங்களில் சுமார் 80% வணிகத்துறைக்கு திருப்பப்படுவதாக உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அந்த வாகனங்களில் கொண்டுவரப்படும் பொருட்கள் பொதுமக்கள் வாங்க இயலாத உயர்ந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பெரும்பாலான மக்கள் அவற்றை அணுக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் காரணமாக மருந்துகள், கூடாரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசியமான மனிதாபிமான உதவிப் பொருட்கள் தேவையான அளவில் காசாவிற்குள் நுழையவோ அவை அவசர தேவையில் உள்ள மக்களிடம் சென்று சேரவோ முடியாமல் இருப்பதாக ஸ்காஃபி சுட்டிக்காட்டினார். மேலும் மத்திய காசாவில் உள்ள அல் அப்தா மருத்துவமனை எரிபொருள் பற்றாக்குறையால் அடுத்த சில மணி நேரங்களுக்கு மூடப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம் என அவர் எச்சரித்தார். இதை அவர் வரவிருக்கும் ஒரு பெரும் சுகாதார பேரழிவு என வர்ணித்ததுடன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மற்றும் உயிர்காக்கும் சேவைகள் முழுமையாக செயலிழக்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்தார். இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் அழிவுப் போரின் போது காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் பெரும்பாலானவை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன. இதுவரை 125 சுகாதார நிலையங்கள் சேதமடைந்துள்ளதுடன் அதில் 34 மருத்துவமனைகள் அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. கிளிமாஞ்சாரோ மலையில் ஹெலிகாப்டர் விபத்து, 5 பேர் பலி. ஆப்பிரிக்காவின் உயரமான மலையாக கருதப்படும் டான்சானியாவின் கிளிமாஞ்சாரோ மலையில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. டான்சானியா சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் கிளிமாஞ்சாரோ மலையில் உள்ள பராம்ஃபு முகாம் அருகே இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக தெரிவித்துள்ளது. விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர் மருத்துவ மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக கிளிமாஞ்சாரோ பிராந்திய போலீஸ் பிரிவு தலைவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் ஒரு மலை வழிகாட்டி, ஒரு மருத்துவர், ஒரு விமானி மற்றும் 2 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் அடங்குகின்றனர். எனினும் அந்த சுற்றுலா பயணிகளின் தேசியத்துவம் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆப்பிரிக்காவின் உயரமான மலைச்சிகரமாக விளங்கும் கிளிமாஞ்சாரோ கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 மீட்டர் அடி உயரத்தில் அமைந்துள்ளது.